தற்கொலைக்கு முன்னாடி ஜெயம் ரவி தன்னுடைய மகனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அவரு உருக்கமா பேசி முடிச்ச பிறகு பயங்கர மன உளைச்சல்ல அவரு தற்கொலை முடிவை எடுத்திருக்கதா மிக முக்கியமான தகவல் இப்போ இணையத்துல வெளியாயிருக்கு. அப்படி ஜெயம் ரவி அவருடைய மகன்கிட்ட என்ன பேசினாரு? இதுவரைக்கும் நாம ஜெயம் ரவிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவா மட்டும் தான் பார்த்திருப்போம். ஆனா அவருடைய வாழ்க்கையில அவர் பட்ட கஷ்டம். நான் தமிழ் சினிமால நெறைய சாதிச்சுட்டேன். ஆனா என் சாதனைக்கு பின்னாடி எவ்வளோ சோதனை இருக்கு தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளும் சினிமாவுல வேணா ஹீரோவா வாழ்ந்திருக்கலாம். ரியல் லைஃப்ல நான் பட்ட கஷ்டங்கள், எனக்கு நடந்த அநீதிகள், வெளிய சொன்னா ரொம்ப கேவலம். ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு 2 பொம்பளைங்க கிட்ட இவ்ளோ கொடுமைய நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு நெனைக்கும்போது, நான்லாம் சினிமால ஹீரோ அடிக்கிறதுக்கு தகுதியே இல்லன்னு எனக்கு தோணுது. என்ன அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு தனக்கு நடந்த நெறைய விஷயங்கள இதுவரைக்கும் நான் எதற்காக வெளிய சொல்லாம இருந்தேன். இப்போ எதுக்காக நான் இத வெளிய சொல்றேன் அப்படின்னு ஜெயம் ரவி நெறைய விஷயங்கள ஒரு பேட்டியில ரீசென்ட்டா பேசியிருப்பாரு. அத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாவம்டா ஜெயம் ரவி. சொல்லப்போனா அந்த ஜெயம்ங்கிற வார்த்தைய கூட அவரு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர போட்டு டார்ச்சர் பண்ணி, தன்னுடைய பேரவே ரவி மோகன்னு மாத்திக்கிட்டாரு. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் அவரு காதலிச்ச அவருடைய ஆசை காதலி ஆர்த்தி. ஆர்த்திய காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு 2 மகன்கள். ஆனா, அவரு திருமண வாழ்க்கையில அவர நாம சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பார்த்திருப்போம். அதுல எப்படி பிரகாஷ் ராஜ் தனது மகன வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சிருப்பாரோ, அதே மாரி தான் ஆர்த்தியும், அவங்க அம்மாவும் நம்ப ஜெயம் ரவிய ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்ச மாரி, இதுவரைக்கும் அவர அடைச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதையும் பொறுத்துக்கிட்டு தன்னுடைய பசங்களுக்காக அவரு ரொம்ப ரொம்ப பொறுமையா இருந்திருக்காரு. ஆனா, ஒரு லெவலுக்கு மேல அவரால பொறுமைய இழந்து தான் ரவி மோகன் அவரு விவாகரத்து வாங்கிட்டு வெளிய வந்தாரு. ஆனா, விவாகரத்துக்கு பிறகும் கூட அவரு நம்ம பாடகி கெய்ஷா கூட கொஞ்சம் நெருக்கமா இருந்தாரு. அவருடைய வாழ்க்கையில அவருக்கு நிம்மதியே இல்லங்கும்போது, கெய்ஷா தான் கொஞ்சம் நிம்மதிய குடுத்தாங்க. ஆனா, அத தெரிஞ்சுக்கிட்ட ஆர்த்தியும், அவங்க அம்மாவும் கெய்ஷாவ ஏதோ பேசி அவருடைய வாழ்க்கையிலருந்து அவங்கள பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இப்படி நான் நிம்மதியா இருக்கக்கூடாது. நான் சாகணும்னு 2 பேரும் என்ன போட்டு சித்திரவதை பண்றாங்க. என்னால தாங்கிக்க முடியல. நான் இதெல்லாம் எதுக்காக இப்ப சொல்றேன் அப்படின்னா, நான் பயங்கர டிப்ரஷன்ல இருக்கேன். என்னுடைய பசங்கள கூட என்ன பார்க்க விடாம போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. என் பசங்கள வீட்டுக்குள்ள போட்டு இப்போ அடைச்சு வச்சிருக்காங்க. நான் அந்த வீட்ட விட்டு பறந்து வெளிய வந்துட்டேன். எனக்கு நான் அங்கேருந்து வெளிய வந்தது முக்கியம் இல்ல. என்னுடைய பசங்களும் என்ன மாரி சித்திரவதை அனுபவிக்கக் கூடாதுன்னு நெனைக்கிறேன். என்னுடைய பசங்களையும் வெளிய கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அது என்னால முடியல. அப்படி என் பசங்கள வெளிய கொண்டு வரலன்னா, நான் வாழ்றதுக்கு அர்த்தமும் இல்ல. என்னால வாழவும் முடியாது. என்ன வாழவும் விட மாட்டாங்க. நான் செத்தா மட்டும் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு பயங்கர டிப்ரஷன்ல பேசியிருப்பாரு. அத பார்த்து அவருடைய ரசிகர்கள், அப்புறம் சினிமால இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹீரோக்கள் எல்லாரும் அவருக்கு ஆதரவா பேசினாங்க. பாவம் ரவி. ரவி ரொம்ப ஜாலியான டைப்பு. ஆனா அவனே இப்படி மனசு ஒடிஞ்சு பேசுறான்னா, அவன் வாழ்க்கையில அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கும். அவன எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி ரவி மோகன் தினம் தினம் பயங்கர டிப்ரஷன்ல மது குடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாரு. இந்த நேரத்துல திடீர்னு இன்னைக்கு அதிகாலை தன்னுடைய மகனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அவருடைய மகன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. "உன்ன பார்க்கணும் போல இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, "ரவி என்னால உன்ன பார்க்க முடியாதுப்பா. உன்ன பார்க்கவும் உன்னுடைய பாட்டி, உங்க அம்மா விடமாட்டாங்க. இன்னொரு முறை இந்த அப்பாவ நீ பார்க்கணும்னு நினைச்சனா, கண்டிப்பா அதுக்கு அப்பாவால ஒண்ணு மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா நீ அப்பாவ பார்ப்ப. அப்பாவால உன்ன பார்க்க முடியாது. ஆனா நீ அந்த வீட்ல இருந்தனா கண்டிப்பா உன்னால நிம்மதியா வாழ முடியாது. உன்ன எப்படியாவது அப்பா இந்த வீட்ட விட்டு வெளிய கொண்டு வந்துருவேன்" அப்படின்னு சொல்லி அதுல பேசிட்டு இருந்திருக்காரு. அப்ப திடீர்னு ரவியுடைய மனைவி ஆர்த்தி ஃபோன புடுங்கி ஜெயம் ரவிய கண்டபடி திட்டியிருக்காங்க. "எதுக்கு இப்படி திருட்டுத்தனமா என்னுடைய மகன்ட்ட பேசுறீங்க? உங்களுக்கு எனக்கு ஒண்ணுன்னு ஆயிட்டப்போ, இதுக்கப்புறம் என் மகன்ட்ட பேசக்கூடாது" அப்படின்னு ஆர்த்தி ரவிய கண்டபடி திட்டியிருக்காங்க. அதுல ரவி இன்னும் பயங்கர டிப்ரஷன்ல உள்ளாயிருக்காரு. இப்படி தன்னுடைய மகன்ட்ட கூட பேச விடாம, அவருடைய ஃபோன்ல இருக்கும்போதே அவருடைய மகன ஆர்த்தி அடிச்சிருக்காங்க. ஸோ ரவியால தாங்கிக்கவே முடியல. பயங்கர டிப்ரஷன்ல ரவி என்ன பண்ண தெரியாம, வீட்லயே அவர் எடுத்திருக்க தற்கொலை முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் நடுநடுங்க வச்சிருக்கு. எல்லாருமே உச்சக்கட்ட சோகத்துல மூழ்கியிருக்காங்க.